என்னோட பெயர் அதிவன். நான் 8ஆம் வகுப்பு மட்டும் படிச்சிருக்கேன். ம். எனக்கு சின்னதுலேருந்தே கண் பார்வை தெரியாது. அப்ப எங்கட அம்மா இருந்த வந்த டைம்ல ஓடி ஆடி பார்த்தவ, எல்லா இடமும் கொண்டு போய் பார்த்தவ. இப்போ உங்களுக்கு கண் பார்வையே தெரியாதா? நைட்ல ஃபுல்லா தெரியாது. எல்இடி வெளிச்சம் இப்படியான சூரிய வெளிச்சங்கள் போது எங்களுக்கு அந்த கண் பிரச்சனைன்றது காட்டல. காட்டல. அம்மாடிக்கு இவ்வளவு சின்னல நாங்க அம்மாட சொட்டியை பிடிச்சிட்டு நடந்தது 2 பேரும் தெரியக்குள்ள அது காட்டல. ம். ஒரு அம்மா எங்கட கண்ணை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு சவுதிக்கு போனவ. அம்மா கால் பண்ணி அங்க வீடு சரியில்லை, அவங்க போட்டு அடிக்கிறாங்களாம், பாத்ரூம் எல்லாம் போட்டு அந்த சொப்பினெல்லாம் உருக்கி நாக்கெல்லாம் ஊத்துறாங்கலாம் சொல்லி கத்தினவ. அதாவது அம்மா வீட்டு வேலைக்கு தான் போனது. வீட்டுக்கு அங்க வந்து குடும்பப்படுத்திருக்காங்க. அங்க கொடுமைப்படுத்தினவங்க. அப்ப அம்மா கால் பண்ணி இப்படி எங்க இப்படி எடுங்க எப்படினாலும் சொல்லி கத்தினேன். எங்க அப்பா இருந்தவரு அப்பா கிட்டயும் சொல்லி கத்தினேன். அதுக்குள்ள போலீஸ்காராக்கள் வராங்க, வந்து எங்கள்கிட்ட தான் கேட்குறாங்க, இப்படி வீரக்குட்டி பாக்கியம் உங்களோட வீடுன்னு சொல்லிட்டு நாங்க தான் வழி காட்டினேன். நாங்க வழி காட்டிட்டு வீட்டை வரக்குள்ள இப்படி அம்மா வெளிநாட்டுல மோசம் போயிட்டாவன்னு சொல்லி கத்துறாங்க எல்லாரும் வீட்டை கிடந்து. இதுவும் ரிப்போர்ட் தானே. நான் அந்த கண்ணுக்கு நான் இப்ப கிளினிக் போட்டேன். உங்களோட அந்த கண்ணுக்குரியது என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ்? நரம்பு பிரச்சனையாமன்னா கண்ணை குணப்படுத்தலான்னு சொல்லிட்டாங்க. குணப்படுத்த இயலாதான். இதுதான் மட்டும்தான் அந்த தைரியத்தை வச்சு கொண்டு வாழ்க்கையை நான் போக்காட்டி கொண்டிருக்கேன். திறமை என்று சொன்னா என்னன்னா, எனக்கு திறமை இருந்தா எப்பயோ வாழ்க்கையில முன்னேறி இவ்வளவு மன தைரியம் அந்த மன தைரியம் ஒன்று இருக்கேன். எல்லா இடத்தையும் எல்லா பிரச்சனையும் பேஸ் பண்ணுவேன். எல்லாம் வந்தாலும் பார்த்து கொள்ளுவோம் செய்வோம். தைரியம் அந்த உடைஞ்சு போக மாட்டேன். கோலம் மாதிரி பேசப்பட கிருவியால ஒவ்வொரு இதுலயும் அவர் கூட நின்றுட்டு பல இவ்வளவு வரைக்கும் நடத்தி கொண்டு வந்துட்டாரு. இனிமேல நடத்துவாரு. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னா அது என்ன ஆசையா இருக்கு? என்ன சொல்லி கிடைக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல. இப்ப எனக்கு எல்லாமே வெறுத்து போயிட்டு ஒன்றுலையும் விருப்பம் இல்லை. உண்மையாவோட சரி அதானே எல்லாரையும் மாதிரி இருக்கணும். எல்லாரையும் மாதிரி நிறைய எல்லாரையும் மாதிரி இந்த உடுப்பு எல்லாம் அப்படி நிறைய இதாக போடணும். சின்னல இருந்து நிறைய செஞ்சீங்க. அப்படியான வாய்ப்பு எல்லாம் நிறைய கிடைக்கல. உங்களுக்கு இப்ப என்ன உதவி வேணும்? இப்ப என்னத்துக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்ன காரணம்? என்னன்னா இப்ப நான் அந்த இது செஞ்சு போட்டு இப்ப ஒரு கிழங்கு கடை ஒன்று போட்டிருக்கேன். அது நான் அந்த விரைவு மூலமா தான் அதை வந்து இது செய்றீங்க. சரி, அது சரியான கஷ்டம் இல்லை. அதுக்கு ஒரு சிலிண்டர் அடுப்பு ஒன்று வாங்கி தரக்கூடிய மாதிரியும். சிலிண்டர் அடுப்பு இருந்தா போதுமா இல்லை சிலிண்டரும் வேணுமா? சிலிண்டரும் அடுப்பும் வேணுமா? சிலிண்டரும் வேணும், அடுப்பும் வேணும். அது இருந்தா வந்து உங்களோட தொழில வந்து ஈஸியா கொண்டு போய் நடத்தக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படித்தான் ஒரு அளவுல இப்போதைக்கு போய் கொண்டிருக்கேன். நான் இப்ப பிறகு நான் எடுக்கிறேன்ல, வாங்குறேன். நான் பிறகு வாங்குறேன் 1000 ரூபாய் 2. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் காலையிலேயே வந்து வெளிக்கிட்டு நிற்கிறேன். நான் போக போகிற இடம் நான் வந்து மட்டக்களப்புலேருந்து நாசிந்தீவு போகிறேன். கிட்டத்தட்ட மட்டக்களப்புலேருந்து வாழைச்சேனையிலேருந்து ஓட்டமாவடியிலேருந்து நாசிந்தீவு. அப்போ மட்டக்களப்புலேருந்து வாழைச்சேனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்து வரும். அந்த 30 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 35-36 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி வெளிக்கிட்டு போகிறேன். என்ன காரணத்துக்கான வெளிக்கிட்டு போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னோட டிக்டாக் ஐடியை வந்து பார்த்து எனக்கு காலையிலேயே வந்து இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:31 எனக்கு சரியாக ஒரு 10 மணி போல் வந்து ஒரு ஆள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கு. அப்போ யாருன்னு சொல்லி பார்த்தா அதில் வந்து ஒரு ஒரு ஆள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுற 2 பேர் வந்து ரதீபன். எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு ஆள் இருக்குது. எனக்கு வந்து கண் தெரியாது. அப்போ எனக்கு கேட்டோன்னே என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் எப்படி மெசேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்ல, குத்து மதிப்பாக தான் பண்ணுறேன். அந்த ஃபோனில் எல்இடி லைட் அது இதை வந்து பார்த்து அப்படித்தான் நான் வந்து பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் எனக்கு வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து எனக்கு சரியான ஒரு கிளியரான ஒரு இதாக வந்து விளங்காது. ஒரு உருவம் ஒன்று பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னா, எனக்கு அந்த கண்ணில் வந்து ஒரு நரம்பு ஒன்று ஒர்க் பண்ணுது இல்லை. அப்போ அந்த வேலை செய்ய காரணத்தினால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு பார்த்துருக்குறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டலையும் சொல்லியிருக்கிறாங்க இதுக்குரிய ஆப்ரேஷன் வந்து எதுவும் செய்ய இயலாது. உங்களுக்கு வந்து இந்த கண் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயல் வந்து கொண்டே போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர அம்மா வந்து வெளிநாட்டில் வந்து வேலைக்காக வந்து போயிருக்கிறாங்க. போய் அங்கே இறந்துட்டாங்க. என்ன காரணத்தினால இறந்துட்டாங்கன்ற விஷயம் தெரியலை. இறந்து அவங்களோட பாடி மட்டும்தான் வந்து வீட்டை வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரும்
தங்கச்சியும் வந்து இருக்கிறாங்க. தங்கச்சிக்கு வந்து இப்பதான் 1 மாசத்துக்கு முதல் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கார். இப்ப இவர் வந்து தனியா இருக்கிறார். இவர் வந்து இங்க வீட்டுல தனியா இருந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் தொழிலுக்காக வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா ஒரு சின்னனா ஒரு கிழங்கு கடை ஒன்று போட்டா இல்ல கிழங்கு வடை அப்படி வந்து அதில் பொறிச்சு வித்து கொண்டிருக்கார். அப்ப அவர் அந்த தொழிலுக்கு எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வீங்களாண்ணா, எனக்கு ஏதாவது வாங்கி தருவீங்களா என்று சொல்லி கேட்டிருந்தேன். அப்ப நான் சொல்லியிருந்தேன், ஓகே தம்பி, நான் அவருக்கு வந்து உங்களை நேரில் வந்து பார்க்குறேன், நேரில் வந்து கதைச்சி பார்ப்போம், உங்களை ஒரு வீடியோ எடுத்து இந்த யூடியூப் தளத்தில் நான் போடுறேன், இந்த வீடியோ பார்த்து யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சால் நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒன்று தருவேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ரதீபன் சொல்லியிருந்தேன், ஓகேண்ணா அவருக்கு வாங்கன்னு சொல்லி. அப்போ அவரை போய் பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ வெளிக்கிட்டு நிற்கிறேன். நான் இப்போ மட்டக்களப்பிலிருந்து வெளிக்கிட்டு போகிறேன். போகிற வழியில் நடக்கிற விஷயம் எல்லாமே காட்டுறேன். எல்லா வீடியோலையும் வீட்டில் இருந்து வெளிக்கிட்டு போகிற மாதிரி தான் வீடியோ வந்து செய்கிறேன். நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருந்து அப்படியே வெளிக்கிட்டு போய் வாழைச்சேனியில் இருந்து இல்லைன்னு சொன்னால் ஓட்டமாடியில் இருந்து அவர் வீட்டை வந்து போகும் மட்டும் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கனி ஒவ்வொருத்திட்ட வரணும். நான் இப்போ சரியா ஓட்டமாடி அந்த பாலத்துக்கு நினைக்கிறேன். ஓட்டமாடி பாலத்துக்கு நினைக்கிறீங்க? ஓ, அந்த ஓட்டமாடி பாலத்தை தாண்டி செட் வரும்னா, ஓட்டமாடி பாலத்தை தாண்டி செட் வரும், பெட்ரோல் செட். சரி, அதை தாண்டி அந்த மயிலங்காட்சி ரோட்டுக்குள்ளால வாங்கண்ணா. அப்படியே நான் சேர்ந்து ரோட்டால அப்படியே நின்றுட்டு வந்தா சரியா? ஓ, நீங்க அப்படியே வந்து ஸ்கூல் அடிக்க வந்து கால் பண்ணுங்களேன். ஸ்கூல் அடிக்கிட்டு வரையா? சரி சரி, ஓகே. சரியா ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து நாங்கள் இப்போ இந்த ரோட்டால் வந்து போகிறோம். இந்த இருக்கிற பிரிட்ஜை வந்து தாண்டி அப்படியே வந்து போய் நாசியந்தீவுக்கு வந்து போகணும். நாசியந்தீவு வந்து வலது பக்கம் இப்படியே வந்து போக்குல வந்து ஒரு பெட்ரோல் செட் ஒன்று வரும். அந்த பெட்ரோல் செட்டுக்கு வலது சைடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட் வந்து இருக்குது. அதாவது அது வந்து அப்படி நாங்கள் விட்டு போக்குல வந்து ஸ்கூல் அடி வருமாம், ஸ்கூல் அடிக்கிட்டு வந்துட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு அவரோட வந்து பேசுவோம். இந்த ரோட்டெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி. இது வந்து ஒரு ஃபேமஸான பேப்பர் ஃபேக்ட்ரி. ஏன்னா இதால் அப்படியே வந்து போனால் பேப்பர் ஃபேக்ட்ரி. எஸ், இப்போ பெட்ரோல் சைட் வந்து கிட்ட வந்துடும். இதுக்கு இந்த லொரிக்கு முன்னுக்கு தான் வந்து பெட்ரோல் சைட் போகிற வழி அப்படியே காட்டுறோம் பாருங்க. ரைட், பெட்ரோல் செட்டும் வந்துட்டு பெட்ரோல் செட்டை அப்படியே தாண்டி போனோடனே வலது பக்கம் ஒரு ரோட். அந்த ரோட்டால் வந்து அப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் தம்பியோட வீடு வந்துடும். தம்பி வந்து இப்போ நான் வாரணுன்ற கிழங்கு கடை போடணும், கிழங்கு போடையா அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை தம்பி ஒன்றும் அப்படி ஒன்றும் மினக்கிடாதீங்க என்று சொல்லியிருந்தேன். இல்லை நான் 1 மாசமா வந்து கிழங்கு கடை போடலை, என்ன செய்ய, யார்ட்டையும் கடனை வாங்கிட்டு கிழங்கு கடையை போடையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் சொன்னேன், இல்லை இல்லை நான் முதல் வாரன் உங்களை வந்து பார்க்குறதுக்கு வாரணி என்று சொல்லியிருந்தேன். பாப்போமா வந்து போயிட்டு அங்கே சைடில் யாரும் வராங்களே இல்லை சைடால் ஒருத்தருக்கு. இதுதான் வந்து நாசியந்தீவு ரோட். இந்த ரோட்டால் வந்து அப்படியே வந்து இதுல இருந்து அப்படியே நாசியந்தீவு அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மக்கள் தொழில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாகவே வந்து மீன் தொழில் தான் வந்து இங்கே வந்து செய்கிறாங்க. அதே போல் வந்து இது வந்து ஒரு தீவுன்னு இப்படி நாங்கள் போக்குல வந்து சுற்றி வளைச்சி வந்து ஆறு இருக்கும். ஆற்றுக்கு நடுவில் வந்து கிராமம் இருக்குதுண்ணே. அப்படியான ஒரு தீவு. அந்த தீவுக்கு தான் இப்போ நான் வந்து போய் கொண்டிருக்கேன். நாசியின் தீவு. இது மட்டும்தான் ரோட். இந்த ரோட்டை தவிர வேறு எந்த ரோட்டாலையும் நாங்கள் வந்து இந்த தீவை விட்டு வெளியால் போயிடலாது. பண்ணுறேன். இந்த பாரதி முன்பள்ளி என்று சொல்லி அந்த ஸ்கூலுக்கு கிட்ட நிற்கிறேன். ஓ, இந்த நாசிந்தீவு ரோட்டுக்கிட்ட வர அந்த பாலம்லாம் தாண்டியா வரணும்? பாலம்லாம் தாண்டியா வரணும்னே. சரி சரி சரி, ஓகேண்ணா. அப்போ நான் இந்த ரோட்டால் வரல முன்னுக்கு ஒரு ஸ்கூல் இருந்தேன். நான் அந்த ஸ்கூல் வந்து சரி வரேண்ணா. என்ன பேர் ஸ்கூல்? ஓகேப்பா, ஓகே. ரைட், இதுதான் வந்து நாசியந்தீவு பிரிட்ஜ். ரைட்,
இதுதான் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை வந்து தாண்டி நாங்கள் அப்படியே போகிறோம். வந்து பாருங்கண்ணே, சைடுக்கு இங்கால பாருங்க, அங்கால பாருங்க, சும்மா வேற லெவலில் வந்து இருக்குண்ணே. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குளிராக தான் இருக்கு. பேசிக்கலி எனக்கு வந்து நேச்சர்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ இடங்களை பார்த்தா வந்து அப்படியே உறைஞ்சி போயிடுவேன். எடுத்துக்கிட்டே நிற்கணும், பைக்கு நிப்பாட்டிட்டு என்ற மாதிரி இருக்கும். ரைட், இப்படியே வந்து நாங்கள் வந்து தாண்டி போக்குல வந்து நாசியந்தீவு ஸ்கூல் வரும். சரியா அந்த ஸ்கூலுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து நிப்பாட்டிட்டு நம்ம தம்பியை கால் பண்ண மாட்டா. சரி, ஓகே. நாசியந்தீவு ஸ்கூலுக்கிட்ட நிற்கிறேண்ணா, வந்துட்டு. ஓகே. அப்படியே தாண்டி வரும்போது அந்த அந்த ரோட்டால வர கிளைடு பக்கம் வர கோங்க ரோட்டால வாங்க நான் முன்னுக்கு அந்த கிழங்கு கடை என்னண்டா கிழங்கு கடை போட்டுருக்கீங்களா? ஓமண்ணா. சரி சரி, நில்லுங்க. அப்படியே லைன்ல இருங்களா? ரைட், அப்படியே ஸ்கூல்ல தாண்டி அப்படியே வாரேன். வலது பக்கம் கான்கிரீட் ரோட் ஒன்று போகுதுண்ணே. அதில் வாங்க. ரைட், இந்த ரோட்டால் அப்படியே நான் வெட்டி ஓகே. கடை எத்தனை மணிக்கு போட்டு? ஹலோ, கடை எத்தனை மணிக்கு போட்டு? நீங்க இப்பயா போட்டீங்க கடை? இது ஸ்கூல்ல தாண்டி வர கோங்க ரோட்டால வந்து முன்னுக்கு வர இடது பக்கம் ரோட் வருது இல்லைண்ணா? இடது பக்கம் ரோட் ஒன்று வருதோ? ஓகே, அதுவும் ஒரு கான்கிரீட் ரோட் தானே? அந்த முன்னுக்கு வர இது இங்க நாங்க அண்ணா அக்கா நிக்கிறாவோ. யாரு? அந்த ஒரு அக்கா நிக்கிறாவோ. ஓ, சின்ன ஒரு பிள்ளை. ரைட், இதுதான் வந்து தம்பிட கடை. என்ன இதாக இருக்கு தம்பிட கடை. தம்பி, உங்களை தான் தேடி வந்தேன். அப்படி நான் உள்ள வரேன். இதை கிளிக் பண்ணணும். கொஞ்சம் கிட்ட வரீங்களா? நான் போட்டு வரேன். ரைட், வணக்கம். வணக்கம் அண்ணா. ஃபுல்லா கிழங்குலாம் போட்டுட்டீங்கண்ணே? ஓமண்ணா. இப்போ நாங்கள் வாரம்ன்றக்காக போட்டா இதே போட்டு இடையில நிப்பாட்டி வச்சிருந்தேன்னா தங்கச்சியில வெட்டிங் முடிகிறேன். வெட்டிங் இதுல நிப்பாட்டி வச்சிருந்தேன்னா இப்ப திரும்ப போட்டேண்ணா. இந்த இதெல்லாம் வைக்கிறீங்கண்ணே. இப்போ என்ன ஆர்டர் வந்திருக்கா? ஓமண்ணா, அந்த அக்கா வந்தியா? சரி சரி. இப்போ எப்படி தம்பியோட வீட்டுக்குள்ள வரணும்? இதால எப்படி வரணும்? அப்படியே வந்தால் அப்படியே வாங்கண்ணா. அப்படியே வரணும்ண்ணே. சரி, நான் வரேன். அப்படி சுற்றி வரேண்ணா. சரி சரி. தம்பியோட வீட்டை தான் போய் இருக்கிறோம். தம்பி ஃபுல்லாக வந்து பிஸ்னஸில் இறங்கிட்டு ஆக்கள் வந்து தம்பிகிட்ட வந்து வடை வாங்கி கொண்டிருக்காங்க. வடையா கிழங்கு வாங்கி கொண்டிருக்காங்க. இதுதான் தம்பியோட வளவு. உள்ளுக்குள்ளே போகிறோம். உள்ளுக்குள்ளே போயிட்டு இன்னும் தம்பியோட கழிச்சிட்டு அப்படியே தம்பிகிட்ட என்னென்ன பிரச்சனைகள், என்ன நடந்துச்சு, அம்மாவுக்கு என்ன நடந்தது சொல்லி சகல விஷயங்களையும் இந்த வீடியோ ஊடாக உங்களுக்கு நாங்கள் தாரோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? ரதீபன். ரைட், ரதீபன் தான் இப்போ வந்து நிற்கிறோம். ரதீபன்ட்ட இப்போ கேட்போம். அவரை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கதைக்கு தருவோங்க. உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்னோட பேர் ரதீபன். நான் 8ஆம் வகுப்பு மட்டும் படிச்சிருக்கேன். எனக்கு சின்னதுலேருந்தே கண் பார்வை தெரியாது. அப்போ எங்களோட அம்மா இருந்த வந்த டைமில் ஓடி ஆடி பார்த்தவ, எல்லாரும் கொண்டு போய் பார்த்தவ. உங்களுக்கு கண் பார்வையே தெரியாதா? நைட்டில் ஃபுல்லாக தெரியாது. எல்இடி வெளிச்சம் இப்படியான சூரிய வெளிச்சங்கள் வெளிச்சங்களுக்கு தான் தெரியும். எப்படின்னு சொன்னா தூரத்துலாம் காடும் போச்சல அரிக்கும். இப்ப இங்க நான் இப்ப உங்களை காண்றேன்னு சொன்னா இன்னொரு இடத்துல உங்களோட குரலை வச்சா நான் உங்களை நீங்க சொல்லி அடையாளம் கண்டுபிடிப்பேன். இப்ப நீங்க இப்ப பேசும்போது நார்மலா இப்ப நடக்கிறீங்களே, இப்ப கண் தெரிஞ்சா இப்ப இந்த இதுக்குள்ள திரிவேன். இப்ப பழகின இடம்ன்றனால வழியையும் திரிவேன். நீங்க கண்ணை கட்டிப்பட்டு விட்டாலும் திரிவேன். நானு பழகினால நீங்க இப்ப தெரியுறீங்க. எல்லா இடங்கள் என்னென்ன பொருள் இருக்கேன்னு சொல்லி தெரியும் தானே. அதனால இந்த ரோட்லயும் ஒரு பெண்ட்லையும் எத்தனை 8 நடந்து வச்சா அந்த ரோட்டு வரும் என்று சொல்லியும் தெரியும். இதுக்குள்ள இந்த ஏரியாக்குள்ள தெரியும், மத்தபடி போக மாட்டேன் வேற இடங்கள். இதுக்குள்ளேயே நீங்க இப்ப இரவையில நடிச்சாமத்துல நடக்கணும்னா நடப்பீங்க? இரவையிலும் தெரியுவேன். தெரியாது, கஷ்டம் தான். ஆனா பாரு, இப்ப உங்களுக்கு இப்ப இது எத்தனைன்னு சொல்லுங்க. 5.
இப்படி கிட்ட வச்சு பார்த்தா அந்த வெளிச்சம் தெரியும். இதே வீட்டுக்குள்ள வச்சு பார்த்தோம்னு சொன்னா தெரியாது. கொஞ்சம் வந்து ம், வெளிச்சம் ம். இல்லாத ஒரு ஓ, இடத்துல வந்து பார்க்கல விளங்காது. ஓ, இது விளங்குது. இப்ப ஓ, நான் இது விளங்குறேன் விளங்குது. உங்களுக்கு. ஓ, நீங்க விளங்குறீங்க. ரைட். இப்ப இந்த வெளிச்சமான இடத்துல இருக்கிறதால நீங்க தெரியுறீங்க. நான் விளங்குறேன். இது இப்ப உங்களுக்கு இப்ப அன்றாடம் ஒவ்வொரு நாளுமே இந்த பார்வை குறையுதா? இல்லாட்டி குறையுது, கூடுதா? குறையுது. இருந்தத காட்டி குறைஞ்சு வருது. குறைஞ்சு கொண்டு இருக்கு. ம், ம். இதுக்கு முதல்ல கொஞ்சம் நல்லா இருந்ததா? ஓ, இதுக்கு முன்ன ஒரு அளவுல ஒரு நாளும் அப்படி ம். இதுவரைக்கும் நான் அந்த வானத்துல உள்ள வெள்ளி நட்சத்திரங்களை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நான் பிறந்து இத்தனை ஸ்டார்ஸ் வருஷம் ஆயிட்டு. மேல ஓ, வானத்துல. இதுவரைக்கும் அதை நான் பார்த்ததே இல்ல. ம். எல்லாரும் சொல்லுவாங்க அதை பார்க்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்கறது எனக்கு சரியான விருப்பம். ஆனா இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ம். என் ஃபோன்ல வந்து அந்த ஃபோட்டோவ பார்க்கல. போட்டோவில் அதே பார்க்கலாம். அப்படி நேர்ல வானத்துல எப்படி நேர்ல பார்த்தது? பார்க்குற மாதிரி இல்ல தானே. சரி, சரி. ரைட். போன்ல உள்ள எல்இடி வெளிச்சங்களுக்கு கிட்டாது பார்வைக்கு அதில் பார்க்கலாம் தெரியும். சரி. எனக்கு உங்கள பத்தி சொல்லுங்க. உங்களோட அம்மா வந்து என்ன செய்றாங்க? அப்பா என்ன செய்றாங்க? உங்களோட உங்களோட அந்த உறவுகள் என்ன செய்றாங்கன்னு சொல்லி உங்கள பத்தி எனக்கு ஒருக்கா சொல்லலாமா? ம், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காவோ, அக்கா ஒரு ஆள் இருக்கிறாவோ, அண்ணாவும் இருக்கிறாங்க. அப்ப நீங்க 3 ஆஹ் பேராக்கள். நாங்க மொத்தம் 6 பேரு. அதுல 3 பேரு இது செஞ்சு போட்டு வெட்டிங் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அவங்களோட கல்யாணம் முடிச்சு அவங்களோட வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. சரி, ஓகே. அப்ப அக்காவுக்கு ஒரு வெட்டிங் பண்ணி வச்சவங்க அந்த இடம் சரியில்ல. அப்ப அக்காவும் விட்டு பிரிஞ்சு தனியா தான் இருந்துட்டு அவ காமன்ஸுக்கு வேலையை போயிட்டு அவட ஒரு பொடியனையும் பார்த்து கொண்டு இருக்கிறாவோ. ம். தங்கச்சியை நான் தான் பார்த்து கொண்டு இருந்தேன் சின்னன்ல இருந்துட்டு. ம்ஹ்ம். கடைசி தங்கச்சி. ஓ, கடைசி அப்ப நீங்க தங்கச்சி. கடைசிக்கு முதல் ஆள். ஓ, கடைசிக்கு முதல் நாள். ம். எனக்கும் கண் பார்வை தெரியாது, என் தங்கச்சிக்கும் கண் பார்வை தெரியாது. அவங்களுக்கு உங்கள ஓ, மாரி பிரச்சனை. என்னைய மாதிரிதான். எனக்கு என்னை விட அவளுக்கு கொஞ்சம் ஓரளவுல பிரச்சனை இல்ல. ம். அவள் ஓரளவுல தெரியவா. ம். சின்னல அம்மா அரிக்கும் போது எங்களுக்கு அந்த கண் பிரச்சனைன்றது காட்டல. எப்படின்னு காட்டல. சொன்னா அம்மா அரிக்கக்குள்ள சின்னல நாங்க அம்மாவோட சொட்டியை பிடிச்சிட்டு நடந்தது 2 ம். பேரும் தெரியக்குள்ள அது காட்டல. ம். ஒரு அம்மா எங்கட கண்ணை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு சவுதிக்கு போனவ. வேலைக்கு. 2012 வேலைக்கு போனவ. ம். அங்க வேலைக்கு போன மாதிரி கொஞ்ச நாள் ஒரு 2 மாசம் அப்படி செஞ்சு இந்த வேலி அடைக்கிறதை கட்டிக்கலாம் காசு போட்டு வேலி அடைக்கிட்டாம்னு சொல்லி இது செஞ்சவ. அதுக்கு ம். பிறகு தொடர்பே இல்ல. ம். அதுக்கு பிறகு எவ்வளவு காலமா தொடர்பு இல்ல? மிச்சமா ஒரு 6-7 மாசத்துக்கு தான் தொடர்பு இருந்தா. அதுல 3 மாசம் தான் காசு போட்டிருக்காவோ. 3 மாசம் தான் ஓ, காசு போட்டு அதுக்கு பிறகு திடீர்னு அதுக்குள்ளயும் அம்மா கால் பண்ணி அங்க வீடு சரியில்ல. அவங்க போட்டு அடிக்கிறாங்களாம். பாத்ரூம் எல்லாம் போட்டு அந்த சொப்பினெல்லாம் உருக்கி அத நகத்துக்கெல்லாம் அ ஊத்துறாங்கலாம் சொல்லி கத்தினவ. அதாவது அம்மா அந்த வீட்டு வேலைக்கு தான் போனது. வீட்டு அப்ப அங்க வேலைக்கு வந்து தான் போனவ. கொடுமைப்படுத்திருக்காங்க. அங்க கொடுமைப்படுத்தினவங்க. அப்ப ம். அம்மா கால் பண்ணி இப்படி எடுங்க எப்படினாலும் சொல்லி கத்தினேன். எங்க அப்பா இருந்தவரு. அப்பா கிட்டயும் சொல்லி கத்தினேன். ம்ஹ்ம். அப்ப அந்த டைம்ல 2012 காலகட்டத்துல அந்த பெருசா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க ஓடி பார்க்கையுமில்ல. அப்பா அந்த அளவுக்கு ஓடையும் இல்ல. ம்ஹ்ம். அதனால கொஞ்சம் 2014ல ம். நாங்க ஸ்கூல்ல இருக்கிறோம். ஸ்கூல்ல இருக்கக்குள்ள போலீஸ்காராக்கள் வராங்க. வந்து எங்கள்ட்ட தான் கேட்குறாங்க. இப்படி வீரக்குட்டி பாக்கியம்மா உங்களோட வீடு அதுன்னு சொல்லிட்டு நாங்க தான் ம். வழிகாட்டினோம் நாங்க. ம்ஹ்ம். வழிகாட்டிட்டு வீட்டை வாரோம். வீட்டை வரக்குள்ள இப்படி அம்மா வெளிநாட்டுல மோசம் போயிட்டாவாம்னு சொல்லி சொல்லி கத்துறாங்க எல்லாரும் வீட்டை கிடந்து. ம்ஹ்ம். அதுக்கு பிறகு எல்லாம் ஓடி இது செஞ்சு ஒரு மாசம் அப்படி அம்மா சவம் வந்துட்டு வீட்டுக்கு. 9 மாசம் 26ஆம் தேதி சவம் வருது. 9 மாசம் 27ஆம் தேதி அம்மா சவம் அடக்கம் பண்ணினவங்க. வீட்டே வந்துட்டு. வீட்டையே கொண்டு வந்தாங்க. அம்மான்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு அம்மா மாரி இல்ல. அது ஃபுல்லா சிதைஞ்சிருந்தது. நெருப்பால சுட்ட மாதிரி கருப்பா. எங்கட அம்மாவுக்கு ஒரு மூக்குமினி ஒன்று இருந்தது மூக்குல. அது மட்டும் தான் அடையாளம். அந்த மூக்குமினி வச்சு தான் எங்கட அம்மான்னு சொல்லி எங்களுக்கு அடையாளம். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்க அம்மாவ. இறந்ததுக்கான காரணம் சொல்லலையா? இறந்த காரணம் வாகனத்துல அடிபட்டதாம். ஐயய்யோ! வீட்டுக்காராக்களோட சேர்ந்து அடிபட்டன்னு சொல்லி தான் அப்ப சொன்னாங்க. வீட்டுக்காரர்களுக்கு ஒண்ணும் நடக்கல. வீட்டுக்காராக்களும் செத்துட்டாங்களாம். அம்மாவும் செத்துட்டாங்களாம். அந்த ஒரு புள்ள தானாம். அந்த பாஸ்போர்ட்ட குடுத்து அவங்களோட ம். அம்மா மாமாவுல அனுப்பினேன்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்லி தெரியாது. உண்மையான விஷயம் என்னன்னு உண்மையான சொல்லி தெரியும். நீங்க விஷயம் அதுக்கு பிறகு தெரியாது. ஆராய போகல. ஆராய போயும் இல்ல. அதுக்கு பிறகு எந்த இதுவுமே இல்ல. அதுக்கு பிறகு எங்கட அப்பா இது செஞ்ச மாரியே வேற கல்யாணம் முடிச்சுட்டாரு. அம்மா செத்து ஒரு 10, 15 நாளாலேயே அவர் வேற கல்யாணம் முடிச்சுட்டாரு. அப்ப அங்க போனோம். அங்க அப்பா அவங்கள்ட்ட இருக்கக்குள்ள எங்களுக்கு அங்க இருக்கிறது விருப்பமா வரல. அப்ப ம்ஹ்ஹ்ம். 2 பேரும் தனியா வந்தது இந்த வீட்ல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சமைச்சு சாப்பிடுறதுக்குள்ள எங்க அப்பா கொஞ்சம் பிரச்சனை போட்டுட்டு இருந்தாரு எங்களோட. ம். அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் இருந்து பார்த்தோம். கஷ்டமா இருந்துச்சு. நான் தோட்ட வேலைக்கெல்லாம் போயிட்டு, ம். இங்க சமைச்சு சாப்பிடுறது ஸ்கூலுக்கு போறேன்றதே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ம். ம். ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்குள்ள சரியா பசிக்கும். ம். 1:30 அப்படித்தானே வரனாங்க. ம். வரக்குள்ள சரியா பசிக்கும். இங்க வந்துட்டு சோறு அதுக்கப்புறம் நாங்க சோறு சமைச்சு தேங்காயோட இப்படி சாப்பிடுறது அப்படி இருந்த மாதிரியே எங்களோட ம்ஹ்ம். தகவல் டிஎஸ்ஓபி சாக்களுக்கு போய் டிஎஸ்ஓபி சால வந்துட்டு கோமுக்கு கொண்டு போனவங்க. ம். கோமுக்கு கொண்டு போன இடத்துல தங்கச்சிக்கு அங்க நல்ல கோம்பை கிடைச்சது. எனக்கு கிடைச்ச கோம்பு சரியில்லை. அப்ப நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ம். அப்புறம் தங்கச்சி கோம்புல நின்று தான் படிப்பிச்சு நான் வீட்டை வந்து நின்றுட்டு
இப்படியே இந்த மாதிரி தெரிஞ்சு அதை செஞ்சு ஆட்களும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இப்ப ஊர்ல உங்களுக்கு அந்த பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க வளைச்சு எல்லாம் இருக்கிற ஆட்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யறாங்களா? சுத்தி வளைச்சிக்கிறாக்கள் என்ன உதவி எல்லாரும் செய்யறாங்க? சப்போர்ட். சாப்பாடுல இருந்துட்டு ம். சோப்பு, ரிஞ்சோ எல்லாம் வளைச்சிக்கிறாக்கள் தருவாங்க. ஆ. அவங்களோட புள்ளையில மாதிரி தான் நீங்கள ஆ, என்னைய ஆ, ஆ. பாக்குறவங்க. இப்ப நீங்க இந்த வீட்ல போய் தனியா இருக்கிறீங்க? இப்போ தனி அடிக்கிறேன்னா ம். எங்களோட ஒன்று விட்டு பெரிய மோரால் நைட்ல மட்டும்தான் அவ அங்க தனி அடிக்கிறதால இங்க தூங்குறதுக்கு வருவாங்க. உங்களோட வந்து இருக்கிறவங்க. இங்க வந்து இருப்பாங்க. இது இப்ப உங்களோட பேர்லயா இருக்கு இந்த வீடு? அம்மாட பேர்ல தான் இருக்கு. அது இன்னும் மாத்தல வருது. தங்கச்சி பேருக்கு மாத்தணும். தங்கச்சி பேருக்கு மாத்தி ம், ம். கொடுங்க. தங்கச்சி இப்ப கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. தங்கச்சி கல்யாணம் கட்டி கொடுத்தேன். ம். இப்ப சரி. இப்ப உங்களுக்கு இப்ப என்ன உதவி வேணும்? இப்ப என்னத்துக்காக என்ன கூப்பிட்டீங்க? என்ன காரணம்? என்னன்னா இப்ப நான் அந்த இது செஞ்சு போட்டு இப்ப ஒரு கிழங்கு கடை ஒன்று போட்டிருக்கேன். ம். அது நான் அந்த விறகு மூலமா தான் அந்த அத வந்து இது செய்றீங்க. சரி. செய்றேன். அது சரியான கஷ்டம்னா ம். அதுக்கு ஒரு சிலிண்டர் அடுப்பு ஒன்று வாங்கி தரக்கூடிய மாதிரியும் சிலிண்டர் அடுப்பு இருந்தா போதுமா? இல்லாட்டி சிலிண்டரும் வேணுமா? சிலிண்டரும் அடுப்பும் வேணுமண்ணா. சிலிண்டரும் ரெண்டும் வேணும், வேணும். அடுப்பும் ம், வேணும். ம். அது இருந்தா வந்து உங்களுக்கு உங்களோட தொழில வந்து ஈஸியா கொண்டு போய் நடத்தக்கூடிய மாரி இருக்கும். அப்படித்தானே? நடத்தக்கூடிய மாதிரி ஒரு அளவுல இப்போதைக்கு போய் கொண்டிருக்கேன் நான். இப்ப விறகும் நான் எடுக்கிறேன்ல வாங்குறேன் நான். விறகு இப்ப வாங்குற 1000 ரூபாய்க்கு 2-3 நாளைக்கு தான் அந்த இப்ப விறகு. நீங்க இப்ப சிலிண்டர் அடுப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா, சிலிண்டர் எவ்வளோ ஜான் போகுது? ஒரு 4000 போகுமாண்ணே? ஆ? இப்ப 4000 போகுமே. அத நீங்க வாங்கி கொள்ள அது இப்ப முடியுமா? மாசத்துல எப்படி 20 நாள் 30 இதுக்குள்ளானே வேணா வரும். நான் ம். இப்ப 2-3 நாளைக்கு 1000 ரூபாய்க்கு கொல்லி வாங்கி பத்த வைக்கிறேனே. அப்படி எனக்குள்ள நிறைய உங்களுக்கு போகுது. இது வாங்கி கொள்ளக்கூடிய மாரி ம், இருக்குமாண்ணே? ம். ஆனா இப்ப எம்ப்டி சிலிண்டர் இருக்கா உங்கள்ட்ட? இல்லண்ணா. இந்த வெறும் சிலிண்டர் இல்லண்ணே? இல்ல இருந்தா கேஸ் நாங்க அடிச்சு எடுத்திருப்பேன். எம்பி சிலிண்டர் ஓ! இல்ல. எம்ப்டி சிலிண்டர் அது ஃபுல்லா புதுசா வாங்குறேன்டா எவ்வளோ ஜான் வரும்? அதோட சேர்த்து வாங்கல எப்படி ஒரு 10,000 மாதிரி தேவைப்படும். 10,000 மாரி வருமாண்ணே அந்த அதாவது சிலிண்டர் குடுக்காம எம்ப்டி குடுக்காம அப்படியே வாங்குறேன்னு சொன்னா. கேஸ் குக்கர் எப்படியும் ஒரு 25,000 ரூபாய் கிட்ட வரும்னு நினைக்கிறேண்ணே. 25, 26 இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30,000 இன்னும் ஒரு 30,000 40,000 காசு கிட்ட தேவைப்படும். என்ன? ஆமாண்ணா. உங்கள இந்த இந்த வேலையில வந்து ம், செய்றேன்னு ம். சொன்னா. அப்ப உங்களுக்கு தொழில் வந்து இத மட்டும் தான் செஞ்சு கொண்டிருக்கீங்க. இப்ப இப்ப நீங்க சொன்னீங்க 30 நாளா வந்து ஒண்ணும் திறக்கலன்னு சொல்லி. ஓமண்ணா. அது தங்கச்சியோட வெட்டிங் முடிஞ்சு துறக்கல. தங்கச்சியோட வெட்டிங் கடன் பெற்று தான் வெட்டிங் ம். பண்ணி வச்சேனா. அது ஒரு அளவுல வெட்டிங் ஒரு 300, 400 பேருக்கு சொல்லி தான் செஞ்சேன் நாங்க. ஆ. அது எங்க அம்மாவோட சின்னதுல இருந்து தங்கச்சிக்கு அந்த அட்டை பண்ண சடங்க பெருசா செய்யணும்னு சொல்லி ஆசை. அந்த வெளிநாடு ஆசை, போயிட்டு ஆசை. ஆ, அப்படின்னு ஆ, சொல்லி. ஆ. அப்போ அந்த அட்டை பண்ணதுலேயும் சரியான பிரச்சனையும் கஷ்டமான சூழ்நிலை இருந்ததுல, அப்போ அம்மாவோட கடைசி ஆசை இதுல மூலமாட்டாலும் செய்யணும்னு சொல்லி செஞ்சு போட்டு முடிப்போம். எல்லார்ட்டையும் காசு பக்கத்துல எல்லாரும் உதவி செஞ்சவங்க. வளர்ச்சிருக்கிறார்கள் 5000 4000 சொல்லிட்டு எல்லாரும் காசு தந்தவங்க. தங்கச்சிக்கு ஆ, வெட்டிங் பண்றது சுத்தி வளைச்சு நிறைய பேர் தந்தவங்க. இதை வளர்ச்சிருக்கிறார்கள் எல்லாரும் ஆ. ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வீடும் தந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி காசு இது ஹெல்ப் என்ன பண்ணுவாங்க. வச்சிருக்கீங்க கையில? ஜான் கிட்ட வந்து காட்டுங்க. இது எவ்வளவுமெண்ட கண்ணுக்குரிய இத ரிப்போர்ட்ஸ் எல்லாம். காட்டுங்களா? அப்படி இத மட்டும். இது என்ன அப்படி நீங்களே காட்டி சொல்லுங்க. என்ன சாமான்? இதுவும் ரிப்போர்ட் தானே. நான் அந்த கண்ணுக்கு நான் இப்ப ஆ. கிளினிக் போட்டேன். உங்களோட அந்த சொந்தவங்க கண்ணுக்குரியது. என்ன கண்ணுக்குரிய சொல்றாங்க டாக்டர்ஸ்? நரம்பு பிரச்சனையாமன்னா கண்ணை குணப்படுத்தலான்னு சொல்லிட்டாங்க. குணப்படுத்த ஒன்றும் இயலாதுன்றாங்க. செய்யலாதான். இத பாருங்க. இதுதான் தம்பியோட ஸ்கேன் காப்பி என்ன? ஆமாண்ணா. அதாவது கண்ணுல இருக்கிற நரம்பு பிரச்சனைனால வந்து என்ன செஞ்சும் சுகப்படுத்த இயலான்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் செஞ்சும் அப்ப அதுக்கு என்ன சுகப்படுத்தலான்னு சொல்றாங்க சொல்லிட்டாங்க. முடியும்? ஒண்ணுமே செய்யல. ஒன்றும் செய்யலாதாம். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அவங்களே போக்குள்ள கேட்குறாங்க. இதோட எத்தனை ரிப்போர்ட் தம்பி உங்களோட தந்தாச்சு. நீங்க என்ன மேலும் மேலும் இதை வச்சு இது செஞ்சுட்டு இருக்கீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி அவங்களே கேட்காங்க. அது ஒன்றும் செய்யல. நரம்பு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு என்ன செஞ்சாலும் கண் குணப்பட போகல. அஹ் கடவுளோட ஒரு இது செஞ்சுதான் கடவுளோட அது கையில தெரியலன்னு மட்டும்தானா? சொன்னா மட்டும்தான் தெரியுமா. மற்றபடி மருத்துவத்தால ஒன்றும் செய்யலான்னு சொல்லிட்டாங்க. இப்ப கடவுளோட கையில மட்டும்தானே இது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கண்ணே. நாங்க இங்க வாழைச்சின குட்பில்ல பார்த்து நாங்க ஓட்டமாடி காளியா ஹாஸ்பிட்டல் ம். அந்த மட்டைக்கிளப்பில் இருக்கிற அந்த விசுவ இடத்துல அப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டல்ல ம். எல்லா இடம் பார்த்து எல்லா ரிப்போர்ட்ஸும் இருக்கேன்னா ம். எல்லா இடமும் ஒரே மாதிரி ரிப்போர்ட் தந்துடுவாங்க. ஒன்றும் செய்யலாம் நரம்பு தானேன்னு சொல்லி. இப்ப ஆ. என்னோட கண் இப்ப உங்களுக்கு எந்த கண் இப்ப வச்சா உங்களுக்கு கண் தெரியும். இப்ப எனக்கு பிரச்சனை நரம்பு. கண் பிரச்சனை இல்ல. நரம்பு கண் தான் பிரச்சனை பிரச்சனை. நரம்பு பிரச்சனை. அதை ஒன்றும் செய்யலாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனைண்டான்னா ஒரு இடங்களும் போற வர கஷ்டம் இந்த கண்ணை வச்சுட்டு. அந்த ஆட்களுக்குள்ள போகும்போதுன்னா அந்த எனக்கு அந்த வெயில் ஏறிச்சுன்னு சொன்னா கண்ஸ் வந்து பலவீனமா போய்த்திரும். பலவீனம் நடந்து போக்குல இந்த சமுதாயம் எல்லாருமே என்னைய ஒரு குடிகாரன மாதிரி பாக்குற. நீங்க கொஞ்சம் தள்ளாடி இப்படி அப்படி நடக்கிறனால. நடக்கிற போற எல்லாரும் கேட்கிற எங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாலும் சரி பொலிசில போனவர் என்ன பிடிச்சிருக்காருன்னா முதல் கேள்வி கேட்கறாங்க. அது சரியான கஷ்டமா இருக்கிறது அண்ணா. அப்படி அந்த போற இடத்தெல்லாம் உங்களோட அந்த கேட்கும்போது இயலாமைய வச்சு அவங்க நக்கல் அடிக்கிறாங்கண்ணே இப்ப. பொலிசியலுக்குள்ள அந்த நான் ஃப்ரெண்ட் மாதிரி வந்து உங்களோட போறேன் நான். அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட் மாதிரி செஞ்ச எங்கள் சொந்தக்காரர்களுக்குள்ள போறேன் நான்.
போக்குல அவங்க எப்படி கேட்பாங்க அவர் என்ன குடிச்சிருக்காரான்னு கல்லடி ஒன்றிய அந்த எனக்கு அந்த விளவினம் நான் எப்படின்னு சொன்னா அதை நான் அது எல்லாரையும் மாதிரி உற்சாகமா நடந்து செய்ய மாட்டேன். அது நடக்கிற எல்லாம் ஒரு ஸ்லோவா தான் நடப்பேன். அந்த அதெல்லாம் வச்சு கொண்டு எல்லாரும் ஒரு மாதிரியா உங்களை பார்க்க நக்கல் அடிக்கிறாங்க. அது ஒரு கஷ்டத்தை கொடுக்குறதுன்னா ரைட். இப்ப நீங்களும் உங்களோட டிக்டாக்ல ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க தானே? அது யாரு போட்ட வீடியோ? அது மட்டக்களப்புல இருந்து கண்ணன் அண்ணான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆள் அந்த அண்ணன் போட்டதா? அப்ப அதுல வந்து நிறைய பேர் பார்த்திருக்காங்க தானே உங்களை? உங்களுக்கு அதுல உதவி எவ்வளவு வந்துச்சு? உதவி எவ்வளவு வந்தேன்னு சொல்லி ஞாபகம் எனக்கு அந்த மருத்துவ செலவுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. எனக்கு அந்த தலையில பிரச்சனையா இருந்தால் தலை பிரச்சனை சேலங்கள் போட்டு இப்படி கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணி செஞ்சவங்க. அதுலேயும் ஒரு சில பேர் வந்து வீடியோ எடுத்து போனவங்க, நான் இப்படி உங்களுக்கு கோழிக்கூட அமைச்சு தரோம், கடை வச்சு தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து வந்து இப்படி போட்டவங்க. ஆனா அந்த அவங்க போட்ட அளவுக்கு அப்படியான உதவி ஒன்று பெருசா வேலை திட்டங்களா வரல. அதுல பார்த்த ஒரு சில பேர் 1000 10,000 சொல்லி தந்தவங்க. நான் உங்களுக்கு போட்டவங்க, அதாவது உங்களுக்கு டைரக்டா தந்தாங்களா இல்லாட்டி கொண்டு வந்து தந்தாங்களா? உங்களோட அக்கவுண்ட்க்கு போட்டாங்க. உங்களோட அக்கவுண்ட்க்கு அப்படி போட்டவங்க. நான் எவ்வளவு வந்திருக்கு அப்படி 5000 10,000 எப்படியும் ஒரு 80 கிட்ட வந்திருக்கு. 1,00,000 ரூபாய் சரி வந்திருக்கு. 1,00,000 ரூபாய் என்ன செஞ்சீங்க அது? அது அந்த டைம்ல உடுப்புகள் எடுத்து சாப்பிட்ட 2021 தானே? 2021 ஒரே நாள். அப்ப நான் பார்த்த வீடியோ பழைய வீடியோ தானே? அது பழைய வீடியோ 2021 போட்டது. அப்ப அதுல எடுத்து நீங்க உடுப்படுத்து சாப்பிட்டு உங்களுக்கு சின்ன சின்ன தேவைகளை வந்து நீங்க பூர்த்தி செஞ்சிருக்கிறீங்க. அப்படி செஞ்சு தந்தாங்க. நிறைய பேரு அதுலயும் எங்களுக்கு வீடு கட்டி தந்திருக்காங்களாம், இப்படி கடை வச்சு தந்திருக்காங்களாம், கோழிக்கூடு வச்சு தந்திருக்கோம்னு சொல்லி அவங்களாவே வீடியோவில் போட்டிருந்தவங்கன்னா. ஆனா அப்படி ஒரு உதவி இவங்க வரல. ஒரு அதாவது இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, இப்ப உங்களை வந்து வீடியோ எடுத்துட்டு போயிட்டு அவங்க பிறகு உங்களுக்கு உதவி செஞ்சிட்டோம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யல. அப்படியா சொல்ல வரீங்க? இந்த வாகரை எல்லாம் இருந்து வந்து போட்டவங்க கோழிக்கூட அமைக்கிறோம்னு சொல்லிட்டு அப்ப 250 விளக்கால் 4 சீமெந்து பக்கெட்டு அந்த இடத்துல கிடைக்கிற அந்த தூண்கட்டை அவ்வளோத்தையும் வாங்கி போட்டு கோழிக்கூட அமைச்சு தரேன் அமைக்கல. அதை வச்சுதான் இந்த இது கல்லுக்கு சீமெந்து அமைச்சுதான் இதை கட்டி விட்டேன் நாங்க. ஒரு அவங்க எந்த விதமான உதவியும் செய்யல. அப்ப அது இது செஞ்ச ஒரு அண்ணாவர் போட்டிருந்தாரு. இப்படியான அந்த படி எனக்கு நாங்க ஒரு அமைச்சு ஒரு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்லி அவரே போட்டிருந்தாரு. அவங்களுக்கு இது செஞ்சு போட்டான்னா செஞ்சிருந்தாரு. சரி. இப்ப எந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் வந்து யூடியூப் தானே செய்யறேன். இப்ப உங்களை வந்து நீங்க எனக்கு வந்து டிக்டாக் மூலமா என்ன வந்து பார்த்து நீங்க என்ன தொடர்பு கொண்ட நிமித்தம் வந்து உங்களோட பிரச்சனையை வந்து பாக்குறதுக்கு வந்திருக்கேன். சரியா? வந்து இப்ப நான் இப்ப உங்களோட பிரச்சனையை வந்து வீடியோவா எடுத்து இப்ப நான் யூடியூப் டிக்டாக்ல வந்து போடுவேன். சரியா? அப்ப அதை வந்து யாரும் வந்து பார்த்து என் மூலமா வந்து உதவி வந்தா மட்டும்தான் என்னாலையும் உதவி செய்ய இயலும். சரியா? எல்லாத்துக்கும் மேல நான் எல்லாருக்கும் வந்து சொல்ற ஒரு விஷயம், மனுஷனை நம்பாதீங்க, கடவுளை நம்புங்க. இல்லைங்க? நீங்க இப்ப நீங்க என்ன சமயம்? நீங்க கிறிஸ்டியன் சொன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து ப்ரே பண்ணுங்கண்ணே. அதாவது மனுஷன் மேல வந்து நாங்க என்ன நம்பிக்கை வந்து வச்சிருந்தாலும் அது வந்து உடைஞ்சுதான் போவோம்ண்ணே. நாங்க கடவுள் மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்கிற டைம் வந்து கடவுள் வந்து ஏதோ ஒரு வழியில வந்து ஒரு உதவி கரத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவீரனே. அதை நான் சொல்ல வரேன். மனுஷனை நம்பாம கடவுளை நம்பக்குள்ள ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவிகரங்களை இன்னும் வந்து உயர்த்தி தருவார். அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோல வந்து ரதிபன் தம்பிக்கு வந்து எத்தனை வயசு உங்களுக்கு? 25 வயசு. 25 வயசு ரதிபன் தம்பிக்கு வந்து கண் ரெண்டும் வந்து பார்வை வந்து இல்லை. அதாவது முழுமையாகவே பார்வை இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இல்லை. நார்மல் டைம்ல வந்து இப்படியான வெளிச்சம் இருக்கிற டைம்ல வந்து நார்மலா வந்து விளங்கும். அதாவது டீட்டெயிலா விளங்காது. இப்ப நான் இருக்கிறேன் பக்கத்துல இருக்கிறேன்னு சொன்னா என் முகத்துல இருக்கிற தாடி, என் முகத்துல இருக்கிற பிம்பிள் அப்படின்னு சொல்லி அந்த சரியான முறையில வந்து விளங்காதுனே. ஒரு உருவம் உண்டு பக்கத்துல நான் போட்ட உடுப்பு கலர்லாம் விளங்குதா? அந்த கலர் தெரியுது. மத்தபடி அந்த நான் தலையில என்ன போட்டுக்கணும் விளங்குதா? என்ன போட்டிருக்கேன்? தொப்பி போட்டிருக்கேன். அதுகள் வந்து நார்மலா விளங்குது. அந்த அந்த டீட்டெயிலா வந்து விளங்காதுனே. நீங்க இப்ப பக்கத்துல இருக்கிறத விளங்குது. இப்படி தூரத்துல இருந்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களை விட்டு ஒரு அடி தள்ளி நின்னாலும் விளங்காதா? அங்க ஒரு மாடு நிக்குது விளங்குதா? மாடு தெரியுது. மாடு விளங்குது. அது விளங்கு. இப்ப சின்ன சின்ன சாமானா விளங்குது இல்ல? சின்ன சாமான் தெரியாது. எப்படி அந்த வெள்ளையான இதுகள் எல்லாம் விளங்கும்னா இந்த சின்ன சாமான அதில் விளங்குது இல்ல? இப்ப நீங்க இப்ப கிழங்குல நீங்களா பொறிக்கிற? இல்ல, பக்கத்துல அக்கா அவங்க ஹெல்ப் பண்ணி தராங்க பொறிச்சு. அவங்களே பொறிச்சு எல்லாம் உதவியும் செஞ்சு தராங்க. எல்லாம் செஞ்சு தருவாங்க. இப்ப நீங்க விக்கிற மட்டும்தான். அப்ப இதுல வர காசு வந்து என்ன செய்றீங்க?
இப்போ கொஞ்ச நாள் இருக்கல அதுல ஒரு நாளைக்கு 300 400 அப்படி இல்ல இப்ப நான் வாங்குறது. என்ன கேக்குறேன்னா, இப்ப அவங்க பொறிச்சு தராங்க தானே தம்பிக்கு. ஆமாண்ணா. இப்ப நீங்க வந்து தொழில் ஒண்ணு செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் காசு குடுக்கணுமா? இல்லாட்டி இல்ல அவங்க வாங்க மாட்டாங்கண்ணா. அவங்க அவங்க வாங்குறதில்ல. உதவி அவங்க குடுத்து செஞ்சு அவங்க தராங்க, பொறிச்சு ஒரு தராங்க. சுத்தி வளைச்சுக்கிறாங்க எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளா ஹெல்ப் பண்ணி தருவாங்க. ம், ம். அவங்க ஒண்ணும் வாங்க மாட்டாங்க. வாங்க எல்லாம் மாட்டேன். செஞ்சு தருவாங்க. சப்போர்ட் அனுப்பிப்பாங்க கூடவே. நின்னு செஞ்சு தருவாங்க. சரி. அப்ப நம்ம ரதிபன் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஆ இரவு நேரங்கள்ல சரி, இல்லாட்டி கொஞ்சம் அந்த சூரியன் வந்து போயிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு வந்து ரதிபனுக்கு வந்து பார்வை வந்து பார்க்க இயலாத ஒரு சிச்சுவேஷன். அதேபோல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட அம்மாக்கு நடந்த இந்த பெரிய ஒரு சோகத்த வந்து எனக்கு கேட்டு, இத வந்து எப்படி என்ன செய்றேன்னு சொல்லியே விளங்கலண்ணே. இதுக்கெல்லாம் வந்து எப்படி தீர்ப்பு நம்ம குடுக்கலாம்ண்ணே? இதுக்கெல்லாம் கடவுள் தான் தீர்ப்பு குடுக்கணும்ண்ணே. என்ன தம்பி நான் சொல்றது சரியாண்ணே? சரிதானண்ணா. உண்மையாவே எதிர்பார்க்காத எத்தன வயசு இருக்கு அம்மா வந்து இறக்கக்குள்ள? எனக்கு 12 வயசு போலண்ணா. உங்களுக்கு 12 வயசு. அம்மாக்கு? அம்மாக்கு அம்மா 38 வயசுல போனவ. 38 வயசுல வெளிநாடு போனவங்க. ஓ 30 40 வயசுலலாம் செத்துட்டாவ. உண்மையாவா? ம். கடவுளே! உண்மையாவே இந்த வேதனைய வந்து தாங்கிக் கொள்ள இயலாம இருக்கு. ஆ ரைட். நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க. அதேபோல வந்து நான் கட்டாயம் செஞ்சு தருவேன்னு சொல்லி என்னால வாக்கு சொல்ல இயலாது. என்ன நீங்க பார்த்து கொண்டு தானே இருப்பீங்க. நான் TikTokல வீடியோ வந்து ஓமண்ணா போட்டுக் பார்க்குறேன் கொண்டிருப்பேன். நாங்க உங்களது. YouTubeல போட்டுக் கொண்டிருப்பேன். அப்ப இந்த இருக்கிற ரதிபன் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 45,000 காசு இருக்கும்னு சொன்னா, ரதிபன் தம்பிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கேஸ் சிலிண்டர், அதாவது எம்ப்டி சிலிண்டர் இல்லாத காரணத்தினால நாங்க வந்து கேஸ் சிலிண்டர் ஒன்று வாங்கணும். அப்படி வாங்கணும்னு சொன்னா, அதுக்கு ஒரு 10,000 வேணும். அதேபோல வந்து நல்ல ஒரு குக்கர் என்ன, அது ஆமாண்ணா. 2 வச்ச மாரி இருந்தா ஓ ஈஸியா 2 வச்ச மாரி இருந்தா ஈஸியா இருக்கும்ண்ணா. 2 வச்ச மாரி வந்து வாங்கி குடுக்கணும்னு சொன்னா, ஒரு 45,000 காசு வரும். ஒரு அண்ணளவான ஒரு கணக்கு தான் போட்டிருக்கேன். சரியான கணக்கு எவ்வளோன்னு சொல்லி போடல என்ன. அதாவது சிலவுல குறையலாம், சிலவுல கூடலாம். சரி. அதாவது சிலவுல குறையலாம், சிலவுல கூடலாம். இந்த உதவிய வந்து யாராவது வந்து செய்றதுக்கு முன் வருவீங்கன்னு சொன்னா, YouTubeல வந்து கீழ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இந்த ஃபோன் நம்பர் இருக்கு. நீங்க அத வந்து நீங்க தொடர்பு கொள்ற மூலமாக வந்து இந்த இருக்கிற ரதிபன் தம்பிக்கு வந்து உதவி செய்யலாம். அ இவருக்கு நீங்க நேரடியா உதவி செய்றதுக்கு விரும்பினாலும், என்ன நீங்க தொடர்பு கொள்ற மூலமாக இவர் அக்கவுண்ட் நம்பர் நான் வந்து தருவேன். அப்ப இவர் ஃபோன் நம்பர் நான் தருவேன். அப்ப நீங்க இவருக்கு கால் பண்ணி நீங்களும் டைரக்ட்டா வந்து உதவிகள் செஞ்சு கொள்ளலாம் என்ன. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா தம்பி? இல்லண்ணா எனக்கு இப்ப இருக்கிறது ஏதாச்சும் ஒரு தொழில் வளம் இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு அதுவே காணும். எப்படின்னாலும் கடந்த நாட்கள் எல்லாம் இப்படி நிறைய கஷ்டத்தை வந்து வந்தாச்சு. இனி என்னாலும் ஒரு தொழில் வளம் ஒன்று இருந்துச்சுன்னா அதுல இருந்து முன்னேறி போகக்கூடிய மாதிரி இருந்தா அவரை சந்தோஷமா இருக்குங்கண்ணா. ம். சரி ஒண்ணும் யோசிக்காதீங்கண்ணே. தம்பி வந்து இந்த மத்தாக்கள் வந்து பாருங்க, கண் நல்லா தெரிஞ்சாலும், கை, கால் நல்லா இருந்தாலும் வந்து வேலைக்கு போறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்கண்ணே. நான் சொல்ற விளங்குதானே தம்பி? ஆமாண்ணா. சும்மா வீட்ல இருப்போம், ஏதாவது இருப்போம்னு சொல்லி தான் யோசிப்பாங்க. ஆனா தம்பிக்கு வந்து இந்த கண் 2 தெரியலாட்டியும் வந்து தம்பி வந்து உற்சாகமா நிக்கிறான். ஏதாவது ஒரு வேலைய வந்து நான் செஞ்சு சாதிக்கணும். அதாவது சாதிக்கிறதையும் தாண்டி என்ட வயித்து பசிக்காக வந்து நான் இந்த வேலைய செய்யணும். என்ன? ஆமாண்ணா. அதுக்கு அன்றாட செலவுக்காக வந்து இந்த தொழில வந்து நான் செய்யணும்ன்றதுக்காக வந்து செய்றேன். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நாசியந்தீவு கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து தம்பிக்கு வந்து ஆதரவு குடுத்து கொண்டிருக்காங்கண்ணே. ஒவ்வொரு ஆமாண்ணா. நாளும் ஒவ்வொரு குடும்பங்களா வந்து தம்பிக்கு அந்த சொல்லி அந்த பேசிக் விஷயங்கள், சோப்பா இருக்கலாம், பேஸ்ட்டா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் யாரா ஒரு ஆள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டாவது வந்து அந்த உதவி வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதேபோல வந்து எங்கள வந்து தொடர்பு கொண்ட நிமித்தம் வந்து நான் இப்ப வந்து தம்பியோட வந்து கதைச்சு கொண்டிருக்கேன். தம்பி கேட்ட விஷயம் இந்த இருக்கிற சிலிண்டரும், இந்த இருக்கிற கேஸ் குக்கரும் என்ன. அப்படி ஸ்டாப் பண்ணுங்களேன். சொல்லுங்க. ஓமண்ணா உண்மையிலே நீங்க எனக்கு இந்த சிலிண்டர் வாங்கி தந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹெல்ப் அரிக்குமண்ணா. இப்போ சிலிண்டர் அடுப்பு விழுந்துச்சுன்னு சொன்னா நான் இன்னும் கொஞ்சம் இந்த முன்னேறி போயிட்டு எப்படியும் அதை பொறிச்சு இது செஞ்சு நான் விற்று அந்த அன்றாட நாள் வாழ்க்கையை அன்றாட எவ்வளவு உழைக்கிறீங்க அப்படி? செலவெல்லாம் கழிச்சு ஒரு 500 600 வருமண்ணா. உழைப்பா வரும். அதாவது நீங்க உழைப்பா போட்ட வரும் முதல மிச்சம் தாண்டி ஒரு வரும். 500, 600 வரும். வருமண்ணா. அதுல நீங்க உங்களோட வாழ்க்கைய சமாளிச்சு ஓ கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அதில் சமையல் நான் இப்போ இப்படி எது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த காலையில் ஏதாச்சும் ஒரு சாப்பாடு செஞ்சு கொண்டு ஆ. செய்யக்கூடிய மாதிரி இருக்குமண்ணா அதாவது கேஸில். குக்கர் இருந்தா நீங்க காலையிலயும் ஒரு சாப்பாடு செஞ்சு குடுக்கக்கூடிய மாரி இருக்கும்ன்றீங்க. ஓமண்ணா. ஆ. சரி. சரி தம்பி ஒண்ணும் யோசிக்காதீங்க. தம்பிக்கு பாட்டு படிக்க தெரியுமா? பாட்டெல்லாம் தெரியாதுண்ணா. ஆ. தம்பியும் TikTokல இருக்காரு. அப்ப என்ன செய்வீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? இல்லைண்ணா நானே இந்த சும்மா யூடியூப் ஏதாச்சும் செய்வோம்னு சொல்லி நானும் பல வழியில் இது செஞ்சு பார்க்க அந்த நடிப்புன்றது வருது இல்லைண்ணா. நானும் யூடியூப்ல ஏதாச்சும் வீடியோ போட்டு எல்லாரையும் ம். மாதிரி கொஞ்சம் பண்ணாலும் இது செஞ்சு விவசாயம் போகணும் அதான் விவசாயம் அப்படி போகிறதும் இல்லை. யூடியூப் செய்யறதுக்கு ஆசையா உங்களுக்கு? ஓமண்ணா. ஆ? யூடியூப் செய்ய ஆசை தான். யூடியூப் செய்ய பாத்தீங்களா? தம்பி யூடியூப் செய்யறதுக்கும் ஆசைன்னு. அப்ப தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு யூடியூப் தராங்களேன்.
நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். நான் சொல்றேனே உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஓமன் அவர் யூடியூப் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த வச்சிருக்கீங்களா? ஓமன் அது இது வந்து கொண்டு அது வியூஸ் இது எங்களுக்கு அது பாக்குறாங்க இல்லனே. நீங்க என்னத்தை பத்தி வீடியோ போடுறீங்க? நாங்க சும்மா இது எழுத்தாருண்ணா சும்மா தானே வீடியோ எழுத்தான் கதைச்சி பேசி அப்ப எனக்கு ஜோக் ஒன்று சொல்லி காட்டுங்களேன். என்ன செய்வீங்க இப்ப? என்ன திறமை இருக்கு உங்களுக்கு? திறமைன்னு சொன்னா அது இருக்க தைரியத்தை மட்டும்தான். அந்த தைரியத்தை வச்சு கொண்டு வாழ்க்கையில நான் போக்காட்டி கொண்டிருக்கேன். திறமைன்னு சொன்னா என்னன்னா எனக்கு திறமை இருந்தா எப்பயோ வாழ்க்கையில முன்னேறி இவ்வளவு போயிருப்பேன். யோசிக்க இதே திறமை என்னடா மன தைரியம். அந்த மன தைரியம் ஒன்று இருக்கேன். எல்லா இடத்தையும் அந்த எல்லா இடத்தையும் எல்லா பிரச்சனையும் பேஸ் பண்ணுவேன். என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளுவோம் செய்வோம். தைரியம் இருக்கு. அந்த உடைஞ்சு போக மாட்டேன் கோல மாதிரி அந்த தைரியம் இருக்குதாண்ணா. பேசப்பட கிருவியால ஒவ்வொரு இதுலயும் அவர் கூட நின்றுட்டு இவ்வளவு வரைக்கும் நடத்தி கொண்டு வந்துட்டாரு. இனிமேல நடத்துவாரு. உங்களுக்கு பிறந்தல இருந்து பிறந்தல இருந்து தெரியாது. சின்னல இருந்தே அப்படிதான் நரம்புதான். இப்ப உங்களுக்கு இப்ப நம்ம விடுவோமே இப்ப உங்களுக்கு இப்ப உதவி ஒன்று செஞ்ச இப்ப நீங்க தொழில் செஞ்சு அதை வந்து நீங்க முன்னேற்றி கொண்டு போய் அன்றாடம் உழைப்பீங்கன்றது உங்களோட அந்த வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு விஷயம். அதை விடுங்க அது அந்த விஷயம் ஓகேயானு. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கும்னு சொன்னா அது என்ன ஆசையா இருக்கு? என்ன சொல்லுவீங்க? ஆசைன்னு சொன்னா சொல்லுங்க, வைக்கப்படாம. இல்லண்ணா அப்படி ஆசை விருப்பங்கள் என்று ஒன்றுமே இல்லை. என்ன எப்படி சொல்றீங்க? 25 வயசு எவ்வளவு ஆசைகள் இருக்கும்? ஆசைகள் என்று 25 எங்கண்ணா எவ்வளோ கிடைக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கலண்ணா. இப்ப எனக்கு எல்லாமே வெறுத்து போயிட்டு ஒன்றுலையும் விருப்பம் என்று இல்லை. உண்மையாடா? சரி, அதானே என்னத்த ஆசைப்பட்டு அது என்ன கிடைக்காம விட்டு அது எப்படி அந்த வெறுத்தீங்க? என்ன நடந்துச்சு? சின்னல இருந்து எல்லாரையும் மாதிரி சைக்கிள் ஓடணும்ன்ற ஆசை. அதுவும் இது செய்யல. எல்லாரையும் மாதிரி இருக்கணும். எல்லாரையும் மாதிரி நிறைய எல்லாரையும் மாதிரி இந்த உடுப்பு எல்லாம் உடுப்பு எல்லாம் அப்படி நிறைய இதா போடணும். சின்னல இருந்து நிறைய இது செஞ்சீங்க. அப்படியான வாய்ப்பு எல்லாம் நிறைய கிடைக்கல. இப்படிக்குள்ள அந்த ஒரு சில பேர் அந்த உதவி செஞ்ச டைம்ல அந்த உடுப்புகள் எல்லாம் நினைச்ச மாதிரி. உங்களுக்கு உடுப்பு போட விருப்பமா? வடியான உடுப்பு இல்ல. இப்ப எல்லாம் நீங்க என்ன அண்ணாவா நினைச்சு சொல்லுங்க. நான் இப்ப அந்த வீடியோ விடுங்களேன், அது விஷயம் முடிஞ்சு. இப்ப நீங்க என்ன அண்ணாவா நினைச்சு சொல்லுங்க. நான் அந்த சேஜிக்கெல்லாம் போறேன். இருக்கிறதே 3 இடவசரம் தான் மாத்தி கொண்டு போவேன். உண்மையாடா? மற்றது எனக்கு என் பிறந்த நாளுக்கு கிறிஸ்துமஸுக்கெல்லாம் இங்க ஒரு அண்ணா இருக்கான் ஸ்வராஜன் என்று சொல்லிட்டு அவன் தான் எனக்கு ஒவ்வொரு வருஷங்க 2 பேர்ட்ட எல்லாத்துக்கும் அவன் தான் உடுப்பு எடுத்து தரவேன். என்ன டேக்கிற உடுப்புலயே கூட உடுப்புன்னு சொன்னா அவன் எடுத்து தந்ததான்னா. இப்ப இருக்கு அவங்கள்ட்ட உடுப்பு போடுற அளவுக்கு. இப்ப எத்தனை ட்ரவுசர் வச்சிருக்கீங்க? 3 ட்ரவுசர் தான் இருக்குது. ஷர்ட் இருக்குதுண்ணா. எல்லாம் இருக்கு. இப்ப உங்களுக்கு அந்த விதவிதமா போடணும்னு சொல்லி அந்த வடிவா உடுப்பு போடணும்னு சொல்லி விருப்பம் அப்படியா? அது எல்லாப்படி நிலை மாதிரி நாமளும் அது பிரச்சனை இல்லை. நார்மல் தான். நார்மல் தான். ரைட். வேற என்ன விருப்பம் இருக்கு? வேற அப்படி எல்லாம் விருப்பம் வேற ஒன்றும் இல்லை. சாப்பாடு எல்லாம் விருப்பம் இல்லை. நான் சாப்பிடவே மாட்டேன். நான் நிறைய என்ன சொல்றீங்க? சாப்பாடு எல்லாரும் சுத்தி வளர்ச்சி எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. குழந்தை பிள்ளைகள் சாப்பிடுற மாதிரி சாப்பாடுன்னு சொல்லி ஏசி போட்டு எல்லாரும் வந்து எனக்கு சாப்பாடு வந்து அந்த சாப்பாடு கொட்டுறான்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. சாப்பாடு எல்லாம் KFC பிட்சா அதெல்லாம் ஒன்றும் விருப்பம் இல்லை. அப்படி எல்லாம் விருப்பம் இல்லை. நான் விருப்பம் இல்லை. எதுவும் வேற இடங்கள் தூர எதுவும் போய் பார்க்கணும்னு சொல்லி விருப்பம் இல்லையா? தூர இடங்கள் அப்படி எல்லாம் விருப்பம் இல்லைண்ணா. அதெல்லாம் விருப்பம் இல்லை. சரி, ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போறீங்க? இப்ப சேர்ச்சி போறேன். தொடர்ச்சியா போறீங்க சேர்ச்சிக்குள்ள? இப்ப எங்க இதுக்குள்ள இருக்கா சேர்ச்? இருக்குது. ஆண்டவரை விட்டுறாங்க. அதான் நானும் திரும்பி சொல்லுவேன். ஏன்னா கடவுள் ஒருவர் தான் உங்களையும் வந்து எனக்கு வந்து காட்டி தந்திருக்கேன். நானும் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னு சொன்னா கடவுள் தான். அதை வந்து யாரா இருந்தாலும் பிலீவ் பண்ணி தான் நான் வேணுமே. அதே போல வந்து உங்களோட பிரச்சனைக்கு நான் கட்டாயம் தீர்வு தருவேன்னு சொல்லி சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இந்த ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே, இந்த வீடியோ மூலமா வந்து உங்களுக்கு ஒரு உதவி வந்து கிடைக்கக்குள்ள அதை நான் கொண்டு வந்து தருவேன். ஆனால் நம்பிக்கையை கைவிட வேணாம். ஏதாவது ஒரு வழியில வந்து இந்த இருக்கிற உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கலன்றாலும் அண்ணாவாகிய நான் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உதவி செய்யும். நீங்க இப்ப அந்த சிலிண்டர் அடுப்புகள் வாங்கி தந்தீங்கன்னு சொன்னா அதை வச்சு நான் தங்கச்சில வெட்டிங் கடன் பட்டேன். நான் இப்ப அந்த கடன் எல்லாம் என்ன முடிக்கல. நான் இப்ப சேர்த்து எவ்வளவு கடன் பட்டீங்க? அது கூட சொல்லுங்க எவ்வளவு? 2.5 லட்சத்துக்கிட்ட இருக்கேன் கடன். தங்கச்சில வெடிங்க கல்யாணத்துக்காக? எங்க பெருசா செஞ்சீங்களா இப்ப கல்யாணம்? எங்க செஞ்சீங்க? வீட்டுதான். இங்கே எல்லாம் சோடிச்சு கிடிச்சு எல்லாம் செஞ்சீங்களா? பாக்ஸ் எல்லாம் போட்டு பாட்டு எல்லாம் போட்டா?
ஒர்க்ஸ் எல்லாம் மட்டும் பாட்டு போட்டேன். உங்க எல்லாரும் சாப்பாடு கொடுத்தா? ஒரு 4.5 லட்சத்துக்கிட்ட கல்யாணத்துக்கு முடிஞ்சதுன்னா இந்த பழச்சிரிக்கிற ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து 150 அந்த கல்யாணத்துக்கு நான் பழைய நாட்கள் எல்லாரும் உதவி செஞ்சோம். உதவி செஞ்சவங்க. அப்படி வந்தது. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஒரு 400-500 பேர் வந்திருப்பாங்க. அப்ப நிறைய பேர் ஊருக்குள்ள சொல்லலையாமன்னு சொல்லி ஏசினோம். அதுலயும் கொஞ்சம் பிரச்சனை வந்து நிறைய பேர் ஏசினவங்க வந்து எங்களை எல்லாம் கழிச்சு பார்த்து நாங்க எல்லாம் உங்களை கழிச்சு பாக்குறதுல சொல்லி நிறைய பேர் வந்து ஏசினோம். அதுல இப்ப எவ்வளவு இருக்கு? 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அது இப்ப எப்படி நடந்து நீங்க யார்கிட்ட கடன் வாங்கினேன்? ஊராக்கள்டா. ஊராக்கள்டா. இப்ப அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும் வட்டி. அதுக்கு அவங்க வட்டிக்கேண்டு இல்ல வீடு உதவியா தந்திருக்காங்க. வீடு அப்படி வச்சேனே. அப்ப நீங்க அந்த இந்த தொழில் மூலமா ஒரு அன்றாடம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா அதை நீங்க அந்த கடனை முடிச்சிருவீங்க. அதுதான் இப்ப இருக்கிற பெரிய ஒரு சிக்கல். அந்த எப்படி அந்த கடன் வழிகளை தூக்கம் வராது இது செய்யறது ஒரு பயங்கர எப்படி அவங்க அதை பெருசா கேட்க மாட்டாங்க, இது செய்ய மாட்டாங்க. அது ஒரு இதா இருக்கிறதுண்ணா. அது எப்படி நான் செஞ்சு கொடுக்கணும். ஆனா நல்லா சப்போர்ட் அடிக்காங்க இந்த ஊராக்கள். உண்மையிலேயே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் அடிக்கிறது பெரிய விஷயம். நாங்க அந்த குடிக்கிறல்ல அந்த கெட்ட பழக்கங்கள் ஒன்றும் இல்லை. அந்த எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லையே அந்த எந்த விதமான போதைப் பொருட்களுக்கும் இது செய்யக்கூடாது, அது எந்த இதுக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த அதால ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட நல்ல மாதிரியண்ணா. நீங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க, நீ பத்தி நல்லா தான் சொல்லுவாங்க. எல்லாரும் கூட நான் கூட நிக்கிறேன், எல்லா பிரச்சனையும் அவங்களோட நிக்கிறேன். அப்புறம் எங்களோட ஜிஎஸ் ஆக்கள் ஆடிஎஸ் ஆக்கள் அவங்க எல்லாரோடையும் நல்லா சப்போர்ட்டா நிக்கிறேன் நான். அதனால ஒருவரும் தப்பா சொல்ல மாட்டாங்க நல்ல மாதிரி. நீங்க யார்கிட்ட கேட்டாலும் ரதிவன் சொல்லி சொன்னீங்கடா, அது குட்டி ரதிவன் சொன்னீங்கடா, சின்ன 2 பேர்ல இருக்காங்க இன்னும் சொன்னீங்கடா அந்த கந்தரி அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் சொல்லுவாங்க அவன் சொல்லுவாங்க நல்லபடியா அதை எப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும் வந்து ஊர்ல இருக்கிறாக்கள். அது உண்மையா நீங்க ஸ்டைல தான் நீங்க வடிவா முடியலாம் பட்டி கட்டெல்லாம் வச்சுனே வேற லெவல்ல தான் இருக்கிறீங்க பாக்குறதுக்கு. செஞ்சு போறேன் தானே செஞ்சு போறனால வடிவா கட்டெல்லாம் வைக்கிறேன்னு. அப்ப இப்ப உங்களுக்கு இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா? இல்ல யாரும் இல்ல. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. இப்ப எத்தனை வயசுல இப்ப கல்யாணம் கட்டுற? கல்யாணம் கட்டுற ஐடியாவே இல்லை. ஏன் அப்படி? இல்லைண்ணா கல்யாணம் கட்டி அந்த வாழ்க்கைக்குள்ள போறது கஷ்டம்ண்ணா. எப்படி என்று சொன்னான்னா இப்ப என்னை நிறைய பேர் கேட்டு வந்தவங்க நிறைய இடத்த கேட்டவங்க கல்வாங்கனில எல்லாமே நீ கேட்டுவாங்க நிறைய இடத்த கேட்டு வந்தவங்க. நான் தான் வேணாம்னு சொன்னா இப்ப நீ இந்த கல்யாணம் கட்டிட்டு வரப்போற பிள்ளைக்கு நிறைய ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும் தானேண்ணா. எப்படின்னு சொன்னா என்னையால உண்மையா அந்த வைக்கலாம் உடையலாது. இப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த வாகனங்கள்ல போற அப்படியானது இப்படிதான் தம்பி. நான் இந்த சைட்ல இருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போறேன் சரியா? என்னண்டா இப்ப நீங்க நினைக்கிறீங்க இப்ப மோட்டோய்க்கு ஓடுனா பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த அதாவது வரப்போற வைஃபுக்கு மோட்டோய்க்கு ஓடுறது விருப்பம், கார் ஓடுறது விருப்பம், வடிவா வலிக்கிட்டு போற விருப்பம்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கள் ஒரு கேட்டகரி ஒரு கொஞ்சம் கூட்டம் இருக்கும். ஒரு கொஞ்சம் கூட்டம் வந்து உங்களை பார்த்து உங்களோட மனசை பார்த்து உங்களை பிடிச்சி உண்மையான லவ் பண்ணி விளங்கிட்டா அப்படி வராக்கள் இருப்பாங்க. அப்படியா வரக்குள்ள வந்து நீங்க அவங்கள மிஸ் பண்ணாங்க. அது உங்களுக்கு கடவுளா தாராதுன்னு இப்ப ஊர் மக்கள் எல்லாம் அப்படி ஒரு இது வந்தது. கட்டன்ல இருந்த ஒரு பிள்ளைய போன் மூலமா தான் கதைச்சு லவ் சொல்லிட்டு அப்ப அதுக்கு சரியான விருப்பம் இப்படி ஒரு 4-5 வருஷமா கதைச்சிட்டு இருந்திருப்போம். கல்யாணம் கடை விருப்பம் அந்த புள்ள ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்து தானா. அதுக்கு பிறகு ஃபுல்லா இதன்னு சொல்றதே விருப்பம் இல்லை. சொல்ல போனா இந்த வாழ்க்கையில எதுவுமே ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கல. அது சரியான கவலையா கஷ்டமா இருந்தேன் அந்த டைம்ல. அதை தாங்கி கொள்ற அளவுல அதுக்கு பிறகு லவ் காதல் அந்த ஒரு இதுல விருப்பம் இல்லை இன்ட்ரெஸ்டும் இல்லை. தனியாவே இருந்து இப்ப வந்து வாழ்ந்தோடு அவள் உண்மையா நீங்க சொன்ன மாதிரி அந்த எல்லாத்தையும் செஞ்சு அவங்க கொஞ்சம் வசதியான ஆட்கள் தானேன்னா. ஆனா அப்படி அந்த பணத்தில் அப்படியான விருப்பம் வந்து இதெல்லாம் இல்லை. நல்லா அவங்கள பாசமா பார்த்து கொண்டு இருந்தாங்க. என்ன மோட்டார் கிளப்புல ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களா? காமெண்ட்ஸு வேலைக்கு போற கொழும்புல அங்க கொழும்புக்கு போயிட்டு வரும்போது வேணுண்டு சைட்டாளவுக்குள்ள அடிச்சு போட்டு தானே. நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு அம்மாவும் ஆக்சிடென்ட் பட்டு லவ் பண்ணின பிள்ளையும் அப்படி ஆக்சிடென்ட் பட்டு அதுக்கு பிறகு தங்கச்சி ஒரே கவலையா இருந்ததுன்னா தங்கச்சி எப்படி கரையேற்ற போறோம் 6 நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்க போறோம் எப்படி இந்த கல்யாணத்தை முடிக்க போறோம்னு சொல்லியிருந்தது. அது நல்லபடியா சந்தோஷமா நடந்து நினைச்சதை விட நல்லாவே நடத்தி முடிச்சு எல்லாரும் என்னை அந்த வெட்டிங்க தங்கச்சியில கல்யாணத்துக்கு நின்று செஞ்சு தாண்டி எல்லாரும் என்னிடம் வந்திருந்து என்னை அவங்களே ஆசீர்வதிச்சவங்க நிறைய பேர் வந்து பெரிய விஷயம் இப்படி ஒரு அண்ணன் இப்படி ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லி எல்லாரும் வந்து ஆசீர்வதிச்சு நிறைய பேர் இது செஞ்சவங்க எனக்கு.
அது கவலையா இருந்த அந்த டைம்ல இப்ப வெட்டிங் பண்ணி முடிஞ்சவரும் இப்ப அந்த சந்தோஷம். இதெல்லாம் உள்ள சந்தோஷமா இருக்கு. கடன் என்னன்னு சொன்னாலும் நினைச்ச மாதிரி அம்மாட ஆசைன்னா அது என்ன அம்மாடா சார் அம்மாட ஆசை தங்கச்சிக்கு வடிவா ஒரு பெரிய ஒரு கல்யாணம் ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும்னு இந்த அம்மாவுக்கு இந்த கல்யாணம் பெருசா செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைல அந்த அட்டம் பண்ண சடங்கு அதை பெருசா ரைட் சாமத்திய கல்யாணத்தை வந்து பெருசா செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டது அதை நீங்க கல்யாணத்துல கல்யாணமா செஞ்சது அது அதை விட்டா செய்யறதுக்கு வேற வாய்ப்பே இல்ல. அது பிறகு கொண்டும் செய்ய இல்ல அது நல்ல இப்ப நீங்க அண்ணா என்ன நீங்க தான் குடும்பத்துல மூத்தார் இல்ல தங்கச்சிக்கு மூத்தாள் நான் தங்கச்சிக்கு மூத்தாள் மத்தாக்கெல்லாம் சொன்னீங்க கல்யாணம் அப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க கல்யாணம் கட்டி அவங்க எல்லாம் வெட்டிங் பண்ணி பேசிருக்காங்க. நாங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்யற இல்லையா அவங்களும் கஷ்டம் அதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட எல்லாம் போறல. நாங்க சின்னல இருந்துட்டு தனியாவே இருந்து சொல்லிட்டு அவங்க எங்களை கவனிக்க வேண்டிய டைம்ல கவனிக்கல. அதனால அதுக்கு பிறகு எங்களுக்கு எல்லாம் விவசாய வெறுப்பு மாதிரி வந்துட்டு சரி நம்ம அதை விடுவோம் என்ன இப்ப அது வந்து குடும்ப பிரச்சனைகள் வந்து நமக்கு தேவையில்ல. சரி வேற சொல்ல விரும்புறீங்களா வீடியோ முடிப்போமா? சரி ஒன்னும் யோசிக்காங்க என்ன இதுதான் சிலிண்டர் அடுப்பு தான் நான் இதுல கொஞ்சம் முன்னேறி போய் இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு இதுலயே இதுக்கு பிறகு என்ன தொழில் செய்யறேன் விளங்குது இல்ல. நான் ஏதாச்சும் ஒரு தொழில் இது நல்ல இது இந்த தொழில் உங்களுக்கு நல்ல வேண்டாம் உங்களுக்கு வீட்டோடய வந்து போடுறீங்க அக்கம் பக்கத்துல ஆக்கெல்லாம் வந்து வாங்குவாங்க தான். இப்ப அதோடைய சேர்த்து நான் இப்ப இந்த மரக்கறியலும் கொஞ்சம் போட்டு அந்த மரக்கறியெல்லாம் தம்பி உற்சாகமா தான் நிக்கிறானே நம்ம கூட இப்படி நிக்க மாட்டேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி போனா எங்க ஊர்ல மரக்கறியல் எல்லாம் வாங்குற கஷ்டம். அதனால மரக்கறியல் அப்புறம் அந்த கோழி எல்லாம் எடுத்து விற்கக்கூடிய மாதிரி கோழி இறைச்சி எல்லாம் எடுத்து கொஞ்சம் எடுத்தோடனே எல்லாம் செய்யலாம் போவ கொஞ்சம் முன்னேறி அந்த இந்த கடையை தம்பி உங்களோட வாழ்க்கை வந்து மாற போகுது. நீங்க திடீர்னு சொல்லி இப்ப நீங்க வந்து என்ன சொல்ற முதலாளியாக போறீங்க. ஓமண்ணா நான் ஆகுவேன் என்ற நம்பிக்கை இருக்குது. நான் இப்படியே இருக்க மாட்டேன். இப்ப எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்து இப்ப எப்படி ஒரு நிலைமைக்கு வந்தீங்க நான் தொழில அமைக்கிற அளவுக்கு வந்திருக்கேன். இப்ப இதுல இருந்து நான் இப்ப இதுல இருந்து இந்த மரக்கறி கடை வளர்ச்சி அந்த கோழி மீன் செஞ்சு இதுல இருந்து இந்த வாழ்க்கையை நான் நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சரி ஓகே நான் வந்து நம்பிக்கையா வந்து உங்களுக்கு சொல்லலை இருந்தாலும் நான் 100க்கு 100 நான் ட்ரை பண்ணுவேன் இந்த விஷயத்தை செய்யறதுக்கு. ரைட் ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறேன்னு சொன்னால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக இந்த வீடியோவை பார்த்து உதவி செய்கிறவங்களோட கையில் வந்து இந்த வீடியோ போய் சேரும். அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ரதிபன் தம்பிக்கு வந்து ஒரு உதவி செய்கிறதுக்கு பெரிய ஒரு பிரயோசனமாக வந்து போகும். இந்த இருக்கிற தம்பியோட தொழில் முயற்சிக்காக இந்த தம்பி வந்து செய்கிற இந்த தொழில் இந்த பிஸ்னஸுக்காக யாராவது கை கொடுக்க விரும்பினா என்ன வந்து தொடர்பு கொள்ளலாம். அதே போல் வந்து இந்த இருக்கிற பணத்தொகையை வந்து ஒரு ஆள் வந்து தர இயலான்னு சொன்னாலும் ஒரு 2-3 பேர் வந்து சேர்ந்து தரக்குள்ளேயும் இந்த இருக்கிற உதவியை வந்து நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக யாராவது புதுசாக வந்து பார்க்குறேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் காய்ஸ்.